லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் அஃபிஷியல் நம்பர்ஸ் இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இன்டர்வியூஸ் அவர் தவிர்த்துட்டாரு, இல்லை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார். இது குற்றச்சாட்டாக வைக்கணுமா, இல்லை அவர் அவருடைய ஸ்பேஸை எடுத்துக்கிறாருன்னு பார்க்கலாமா? இல்லை, அது அவருடைய சுதந்திரம் இல்லை. இப்போ ஒரு படம் வந்துருச்சு, பெரிய அளவு அப்படியே கொண்டாட்டமாக இருந்தது, 100% அந்த படத்தை தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்படின்னா அவர் உட்காந்து பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த படத்திலே 1000 கேள்விகளை சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க. இது வெறும் விமர்சகர்கள் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் சொன்னால் கூட, அந்த கேள்வியும் நியாயமானது தான். சாதாரணமாக ஒரு தேர்ட் பர்சன் அவனுக்கு வந்து யார் மேலேயும் சண்டை கிடையாது, யார் மீதும் வன்மம் கிடையாது. ஆனால் அவன் 10 கேள்விகளை எழுப்புறான் அந்த படத்தை பார்த்துட்டு. அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சுருக்காருல்ல. அப்போது மீடியாக்களை எதிர்கொள்வது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, அடுத்த படத்தை ஒரு சிறந்த படமாக எடுத்து எல்லாரையும் கைத்தட்ட வச்சு அன்னைக்கு வந்து உட்காரும் பொழுது அது வந்து எல்லாமே இந்த பழைய சம்பவங்கள் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அதை நோக்கி அவர் ஓடிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமாக வந்து பேசணும்னு ஏதாவது இருக்கான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.